ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 21/7/2026 பரபவ வருடம் ஆடி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. காலை 8:41 பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ஹஸ்தம். அதிகாலை 12:07 பின்பு சித்திரை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4:30 வரை, யமகண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும். உங்களுடைய பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்க்கக்கூடிய, தன்மையான பேச்சுக்கள் மூலமாக தன வரவை ஈர்க்கக்கூடிய, எந்த நேரத்தில் பணிவாக இருக்கணும் எந்த நேரத்தில் துணிவாக இருக்கணுங்கிற விஷயங்களை சரியான வகையில் கையாளக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளிப்படையான பேச்சுக்களை பொதுப்படையாக தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கலைமகள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தடை விலகி தன பணம் சேரும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் மருத்துவ நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய மகத்துவ நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சக்தியோடு மட்டுமல்ல பக்தியோடும் செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AS. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய நாள். தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ஆசிரியர் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் பணியில் உள்ளவர்களுக்கும் புதிய புதிய அறிமுகங்கள், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குருவாய் வருவாய் அருள்வாய் என பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விக்னேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாணி பிள்ளையாருக்கு சந்தன பொட்டு வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு இசக்கியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BS. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். என்னதான் தற்சமயம் அஷ்டம சனி அப்படிங்கிற ஆதிக்கம் இருந்தால் கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற காலங்கள் ஆங்காங்கே தெரியக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்க கிட்ட மகிழ்ச்சியையும் பெற்றவங்க கிட்ட நெகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முத்தாளம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் Q
சி. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும். வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். வண்ணத்திரை கலைஞர்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒப்பந்தம் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்விக்கான சிறப்புகளையும் கடமைக்கான பொறுப்புகளையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்க வீரமாத்தியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RD. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும். கடந்த காலங்களில் கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாகவும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் நலிந்த தொழில் நலிந்த வியாபாரம் வளர்ந்து வரக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சர்க்கரை பொங்கல் தானம் செய்வதில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு வீரபத்திர சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சர்ச்சைக்குரிய விஷயங்களை தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஆதி லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தளரான முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள், அதாவது வீரியமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோமாதா பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சோழையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VH. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, அண்டை வீடு அல்லது அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மனச்சங்கடங்கள் விலகி மன சந்தோஷம் மதிப்புகள் உயரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு செல்லி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பலமும் படை பலமும் பெருகும். புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் கிடைக்கும்.
பொதுவாகவே மீனவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஈர்ப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.